ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒன் வே ஸ்லாப் டிசைன் பண்ணுறது பார்த்தோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங், ஸ்கூல் பில்டிங். இந்த பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்லாப் சிம்பிளி சப்போர்ட்டாக இருக்குமா, இல்லை கண்டினியூஸாக இருக்குமா? இன்னைக்கு கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. முதல்ல கண்டினியூஸ் ஸ்லாப்னா என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணுது, நெகட்டிவ் மூமெண்ட் ஏன் வருது, டாப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏன் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ரூம செப்பரேட் ஸ்லாபா காஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல ஒரே ஸ்லாபா காஸ்ட் பண்ணுவாங்களா? லைக் ஆப்வியஸ்லி கான்கிரீட் தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ கான்கிரீட் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்லாபா கன்வெர்ட் ஆகும். ரூம் 1, ரூம் 2, ரூம் 3 அப்படின்னு செப்பரேட் பண்ணும். ஸோ அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரா அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரல் மெம்பரா மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அதுதான் கண்டினியூஸ் ஸ்லாப்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியுது, இது ஒரு பீம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பீம்னு வச்சுக்கோங்க. கிராஸ் செக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்லாப்ஸ்னு வச்சுக்கோங்க. சைட் வியூஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூணு ஸ்பேனும் வந்து இண்டிவிஜுவலுக்கு எல்லாமே கனெக்டடா இருக்கு. இப்போ இன்னொரு கொஸ்டின், ஏன் இன்ஜினியர்ஸ் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் யூஸ் பண்ணாம கண்டினியூஸ் ஸ்லாப் யூஸ் பண்றாங்க? சிம்பிளி சப்போர்ட்டட்னா ஒவ்வொரு ஸ்பேனும் தனித்தனியா பெண்ட் ஆகும். இப்போ இது தனியா பெண்ட் ஆகும், இது தனியா பெண்ட் ஆகும். சிம்பிளி சப்போர்ட்னா நம்ம அப்படித்தானே கொடுப்போம். சப்போர்ட்டிங் கொடுத்தோம்னா இது தனியா பெண்ட் ஆகும் இல்லையா? நெய்பரிங் ஸ்பேன் ஹெல்ப் பண்ணாது. அதனால ரொட்டேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணோம்னா இது பெண்ட் ஆயிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியரா காட்டுறேன். இது வந்து இப்படி பெண்ட் ஆகும். சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்பேன்னா இப்படி பெண்ட் ஆகுது உங்களுடைய ஸ்லாப். கரெக்டா? ஸோ உங்க ஸ்லாப் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் வந்து அப்படிதான் பெண்ட் ஆகும். ஆனா கண்டினியூஸ் ஸ்லாப்ல இந்த ஸ்பேன் வந்து பெண்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, இங்க வந்து இன்னொரு இருக்கு, இங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 ஸ்பேன் இருக்கு இப்போதைக்கு சொல்றேன். ஸோ இது வந்து இப்படி பெண்ட் ஆகும்போது, இங்க மறுபடியும் பெண்ட் ஆகும். ஸோ இந்த இந்த செக்ஷன் வந்து பெண்ட் ஆகும்போது, பக்கத்துல இருக்க ஸ்பேன் வந்து அத பெண்ட் பண்ண அத இந்த ரொட்டேஷன வந்து பண்ண விடாது. ரொட்டேஷன் வந்து சப்போர்ட்ட வந்து ஃப்ரீயா ரொட்டேட் ஆக முடியாது இந்த இந்த கண்டிஷன்ல. ஸோ இங்க தான் இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போர்ட்ஸ் ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா இது வெர்டிக்கல் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து ஆகும். ஸோ இந்த ஸ்லாப் வந்து ஜென்ரலா கிராவிட்டினால டவுன்வர்ட் டைரக்ஷன்ல புல் பண்ணுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். இதை வந்து நம்ம பெண்டிங் மூமெண்டா பண்ணோம்னா இது வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஓகே. ஸோ ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்டை வந்து கண்டினியூஸா கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆயிடும். இந்த பாசிட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட் இப்படி பெண்ட் ஆகுறதுக்கு பதிலா இப்படி பெண்ட் ஆகும். ஸ்லைட்டா பெண்ட் ஆகும்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆகுது இல்லையா? இது வந்து எங்க போகும்? நம்ம இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வந்து எங்கேயும் காணாம போகாது, டிஸப்பியர் ஆகாது. அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் தான் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட் என்ன ஆயிடும்? இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால, இப்போ இந்த இந்த ஸ்லாப் இது கூட ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால இங்க நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டா அது கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கும். ஏன்னா இது வந்து இது புடிச்சு வச்சிருக்கு. இந்த பக்கத்துல இருக்க ஸ்லாப் வந்து இந்த ரொட்டேட் பண்ண விடாம இது புடிச்சு வச்சிருக்கிறதுனால, இந்த பெண்டிங் மூமெண்ட் இங்க கம்மியாயிட்டு, இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுக்கும். இதுதான் நம்ம வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஸோ சப்போர்ட் மேல ட்ரான்ஸ்ஃபர் ஆன மூமெண்ட் வந்து நெகட்டிவ் மூமெண்ட். இத வந்து ஹாகிங் மூமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லைன் டயகிராமா நான் டிரா பண்ணேன்னா, இப்படி இருக்கு. 3 ஒரு 4 சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். லைன் வந்து டிரா பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ், இது மேல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். ரைட்? இது எல்லாமே நெகட்டிவ், இது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ புக்ஸ்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. புக்ஸ்ல வந்து பெண்டிங் மோமென்ட் டயகிராம் வந்து பாசிட்டிவ்க்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல டிரா பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ்க்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல டிரா பண்ணியிருப்பாங்க.
நமக்கு வந்து டைரக்ஷன் முக்கியம் கிடையாது. நெறைய புக்ஸ்ல வந்து மாத்தி கூட யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ட்ரா பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ சைன் தான் முக்கியம். பாசிட்டிவ், நெகட்டிவ் சரியா? அது டைரக்ஷன் நம்ம எப்படி வேணா காட்டிக்கலாம். நீங்க வந்து இத ரிவர்ஸ்ல கூட காட்டலாம். ஓகே. ஸோ பாசிட்டிவ் மேல, சப்போர்ட்ல வந்து நெகட்டிவிட்டி காட்டலாம். அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆடா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் யூசுவலா. புக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய டியூட்டோரியல்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவாவும், அப்வர்ட் டைரக்ஷன் ஹாகிங் மூவ்மெண்ட்ட வந்து நெகட்டிவாவும் நம்ம இப்படி தான் வந்து காட்டுறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ டென்ஷன் எங்க வரும்? ஜெனரலா வந்து மிட் ஸ்பேன்ல பாட்டம் பெண்ட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு ஸ்லாபு. ஸ்லாப்ல வந்து லோட் அப்ளை பண்றோம் அப்படின்னா, இது இப்படி பெண்ட் ஆகும். ரைட்? இப்படி பெண்ட் ஆகும்போது, மொமெண்ட் வந்து இங்க அதிகமா இருக்கும். பாட்டம்ல அதிகமா இருக்கும். அண்ட் பாட்டம் ஃபைபர் டென்ஷன்ல இருக்கும். டாப் ஃபைபர் கம்ப்ரஷன்ல இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இங்க புரொவைட் பண்றோம். லாஸ்ட்ல ஒன் வே ஸ்லாப்லயும் நம்ம இத வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அ இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சப்போர்ட் மேல வந்து நெகட்டிவ் மூவ்மெண்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சப்போர்ட் மேல என்ன ஆகும்? ஸ்லாப் வந்து இப்படி பெண்ட் ஆயிட்டு, சப்போர்ட் மேல இப்படி போகும். ரைட்? ஸோ ஸ்லாப் வந்து இப்படி பெண்ட் ஆயிட்டு, சப்போர்ட் மேல இப்படி போகும். ஸோ மிட் ஸ்பேன்ல இப்போ இங்க சப்போர்ட் இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ மிட் ஸ்பேன்ல பாட்டம்ல டென்ஷன் இருக்கும், டாப்ல கம்ப்ரஷன் இருக்கும். ரைட்? சப்போர்ட் ரீஜியன்ல டாப்ல டென்ஷன் இருக்கும், பாட்டம்ல கம்ப்ரஷன் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ மிட் ஸ்பேன்ல இருக்கும்போது நம்ம பாட்டம்ல ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்குறோம். ஏன்? ஏன்னா பாட்டம்ல டென்ஷன் இருக்கு. அப்போ சப்போர்ட்ல இருக்கும்போது நம்ம எங்க டென்ஷன் குடுக்கணும்? டாப் தான் டென்ஷன் இருக்கு. அதனால டாப்ல தான் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்கணும். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தான் நீங்க ஜெனரலா சைட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிராங்க் பார்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லாப் கன்டினியூஸா இருந்துச்சுன்னா, L1/3 இந்த ரீஜியன்ல இங்கேயே கட் பண்ணிட்டு, டாப்ல ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இப்படி புரொவைட் பண்ணுவாங்க. கன்டினியூஸா சப்போர்ட் மேல பாஸ் ஆகி போகும். தெரியுதா? சென்டர்ஸ்ல ஒரு பார் இருக்கா? சென்டர்ல நார்மலா பாட்டம்ல பார் இருக்கும். சப்போர்ட் வரும்போது ஒரு பார் மேல டாப்ல டிராவல் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ஸ் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் டைம்ல நெனச்சுட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி அது வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூவ்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கோ, ரெசிஸ்ட் பண்றதுக்கோ நம்ம புரொவைட் பண்ற ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தான் இந்த டாப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ரைட்? நீங்க வந்து சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிராங்க் பண்ணி மேல வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதுதான். ரைட்? ஸோ இதான் கான்செப்ட். இப்போ டாப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் சப்போர்ட் மேல மட்டும் தான் இருக்கு. ஹோல் ஸ்லாப்ல கன்டின்யூ பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்? நெகட்டிவ் மூவ்மெண்ட் சப்போர்ட் பக்கத்துல தான் மேக்ஸிமமா இருக்கும். டிஸ்டன்ஸ் போகுறப்போ அது ரெடியூஸ் ஆயிடணும். அதனால ஃபிளாட் ஸ்லாப் ஐ மீன் அதனால ஃபுல் ஸ்லாப்ல டாப் ஸ்டீல் புரொவைட் பண்றது எக்கனாமிக்கல் கிடையாது. இன்டர்வியூல இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். "Why are extra top bars provided over intermediate supports in continuous slab?" ஏன் வந்து இன்டர்மீடியேட் சப்போர்ட் மேல எக்ஸ்ட்ரா டாப் பார்ஸ் நம்ம குடுக்குறோம். இது சிம்பிளா ஆன்சர் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி. நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் சப்போர்ட் மேல டெவலப் ஆகுது. அதனால டாப் ஃபைபர் டென்ஷன்ல இருக்கும். அதனால ரெசிஸ்ட் பண்றதுக்காக டாப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து புரொவைட் பண்றோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரக்சர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். பிஹேவியர் புரியாம ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணோம்னா, கரெக்ட்டா ஆன்சர் வந்தாலும் டிசைன் வந்து புரியாது. ரைட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் ஒரு ஸ்லாப் குடுக்குறேன். ஒரு 3 ஸ்லாப் குடுக்குறேன். ரைட்டா? 1, 2, 3 ரைட்? இது ஒரு 4 மீட்டர். இது ஒரு 4 மீட்டர். இது ஒரு 4 மீட்டர். லைவ் லோட், டெட் லோட், ஃப்ளோர் ஃபினிஷ் எல்லாம் குடுத்துட்டேன். நீங்க பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஜெனரலா எல்லாருமே ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. WL²/8 இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் தான். WL²/8 ஃபார்முலா வந்து WL²/8 ஃபார்முலா வந்து கன்டினியூயஸ் ஸ்லாப்க்கு கிடையாது. ஏன்? சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்ல சப்போர்ட் ஃப்ரீயா ரொட்டேட் ஆகும். கன்டினியூயஸ் ஸ்லாப்ல சப்போர்ட் ரொட்டேட் ஆக முடியாது. நம்ம ஏற்கனவே இத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ பிஹேவியரே சேஞ்ச் ஆகுது. பிஹேவியர் சேஞ்ச் ஆனா
மூமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபார்முலானா அது பிஹேவியரோட ரிசல்ட். பிஹேவியர் சேஞ்ச் ஆனா ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. அப்புறம் எப்படி இன்ஜினியர்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு 3 மெத்தட் இருக்கு. நம்பர் 1 மெத்தட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. காலேஜஸ்ல கூட இருக்கும். இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ரிக்ஸ் மெத்தட். இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இல்ல மேனுவல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது. இடாப்ஸ், அப்புறம் வந்து அ சேஃப், ஸ்டாட் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றதுக்கு பேரு சாஃப்ட்வேர்ஸ் பேஸ் பண்ணி பண்ற மூமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். தேர்ட் ஒன் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி பண்ற மெத்தட். இதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ தேர்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி. ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க? கோஎஃபிஷியன்ட்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்க சர்டைன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க வந்து மூமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்கிறது IS 456ல சொல்றாங்க. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எல்லாம் எங்க இருந்து வருது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா வந்து 0.065 இது கூட நீங்க சம்திங் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஃபார்முலா வரும். பட் இந்த 0.065 எங்க இருந்து வந்தது? ஜஸ்ட் அஸ்யூம் பண்றாங்களா? இல்ல அப்படியே ரேண்டமா போட முடியுமா? அப்படி போட முடியாது. இதெல்லாம் வந்து கோட் கமிட்டீஸ் வந்து ஆயிரக்கணக்கான கன்டினியூஸ் ஸ்லாப்ஸ வந்து ஏற்கனவே வேற வேற லென்த்ஸ்ல, வேற வேற லோட்ஸ்ல, சப்போர்ட் கண்டிஷன்ஸ் வேற எல்லாத்துலயுமே வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா ரிசல்ட்ஸ வந்து கம்பைன் பண்ணி நமக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஸ்மால் டேபிள்ல குடுத்திருப்பாங்க. அதுதான் மூவ்மெண்ட் கோஎஃபிஷியன்ட் டேபிள். இது IS 456ல டேபிள் 12ன்னு இருக்கும். பெண்டிங் மூவ்மெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது வந்து அ ஸ்பான் மூவ்மெண்ட்ஸ், இது வந்து சப்போர்ட் மூவ்மெண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸ்பான்னா சென்டர்ஸ் ஆஃப் தி ஸ்பான்ல வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும். சப்போர்ட்னா சப்போர்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்ஸ்ல வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பான்னா மிடில் ஸ்பான்ல நியர் எண்ட் ஸ்பான்ல எவ்வளோ இருக்கும். இது வந்து மிடில் ஆஃப் தி ஸ்பான்ல வந்து எவ்வளோ இருக்குங்கிறது ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்திருப்பாங்க எல்லாமே. ரைட். இந்த கோஎஃபிஷியன்ட்னா ஃபார்முலா கிடையாது. ஷார்ட்கட் இல்ல. கெஸ் ஒர்க் இல்ல. எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? நமக்கு ஆல்ரெடி WL² வெயிட்ல 1/8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.125 வரும். கரெக்ட்டா? அதே தான் இது வந்து சிம்ப்ளி சப்போர்ட்டட்க்கு. இது கன்டினியூஸ் ஸ்லாப்க்கு வந்து என்னது? கன்டினியூஸ் ஸ்லாப்க்கு வந்து நம்ம ஒரு நார்மலா இது எடுப்போம். ஒரு 1/12 எடுத்துக்கலாம். இம்போஸ்ட் லோடுக்கு 1/12. 1/12க்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா எவ்வளோ வரும்? 1/12 எவ்வளோ வரும்? 0.083 வருது. கரெக்ட்டா? ஸோ 0. கன்டினியூஸ் ஸ்லாப்க்கு 0.085. ஸோ இதுல நீங்க இதுலயே பார்த்தாலே தெரியும். இந்த சிம்ப்ளி சப்போர்ட்டட் ஸ்லாப்ல 0.125 அண்ட் கன்டினியூஸ் ஸ்லாப்ல 0.185 0.085 அதாவது நிறையவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெடியூஸ் ஆன மூமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எங்க போகுது? இதுதான் நமக்கு பக்கத்துல இருக்க சப்போர்ட்ல போகுது. ரைட்? ஸோ சென்டர்ல பெண்ட் ஆகுறது எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணி சப்போர்ட்க்கு நம்ம வந்து கொஞ்சம் குடுக்குறோம். இப்படிதான் இது வந்து பிஹேவ் ஆகுது. இத வச்சு நீங்க வந்து ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அது கம்மியாகுது? பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா, எங்க போகுது அது? பக்கத்துல போகுது. பக்கம்னா எங்க? சப்போர்ட்க்கு போகுது. ஸோ சப்போர்ட்க்கு எப்படி போகுது? ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட்டா அது சேஞ்ச் ஆயி போகுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ கோஎஃபிஷியன்ட் மெத்தட்ல பில்டிங்ஸ்க்கு வந்து எல்லா பில்டிங்ஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னா, கிடையாது. கோட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி. ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்லாப் இருக்கு. அதுக்கு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்றோம். அதே கோஎஃபிஷியன்ட்ட ஏர்போர்ட் ஸ்லாப்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி கண்டிப்பா முடியாது. ஏன்?
அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபைனலா பார்க்க போறோம். ஸோ மினிமம் வந்து 3 ஸ்பேன் இருக்கணும் கோட்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 ஸ்பேன் வந்து மினிமம் நம்ம குடுத்தாகணும். அது வந்து மேல குடுத்திருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஸ்லாப் வந்து ஆ ஆ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட்ஸ் ஓவர் 3 ஆர் மோர் ஸ்பேன்ஸ் அப்படிதான் வந்து குடுத்துருக்காங்க. ரைட். ஸோ வந்து மினிமம் 3 ஸ்பேன் இருக்கணும். ஏன் 2 ஸ்பேன் பத்தாதான்னா, இமேஜின் பண்ணுங்க 2 ஸ்பேன் ஆஃப் ஸ்லாப் தான் இருக்கு. இந்த பீம்ல எண்ட் சப்போர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அ ரொம்ப அதிகம். மூமென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேபிளா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி குடுக்குறேன். இந்த ஸ்லாப் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லாப் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 2வது ஸ்லாப் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட்ல இருக்கிறது வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஸ்டேபிளா இருக்காது. அதனால மினிமம் வந்து நமக்கு 3 ஸ்லாபாவது நம்ம ஐ மீன் 3 ஸ்பேன் ஆவது நமக்கு இருந்தா தான் சென்டர் ஸ்லாப் அண்ட் எண்ட் ஸ்லாப்ஸ் நம்ம 3ஆ வந்து பிரிக்க முடியும். இப்போ 4 ஸ்பேன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 4 ஸ்பேன் இருக்கு. 1, 2, 3 அண்ட் 4 ரைட். ஸோ மிடில் ஸ்பேன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் பிஹேவ் பண்ணும். இந்த 2 ஸ்பேன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் பிஹேவ் பண்ணும். எண்ட் ஸ்பேன் எண்ட் சப்போர்ட் எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். அதனால கோஎஃபிஷியன்ட் வந்து அக்யூரேட்டா ஒர்க் பண்ணும். கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டிஷன்ஸோ, கோஎஃபிஷியன்ட் மெத்தடோ வந்து அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். ஸோ கோஎஃபிஷியன்ட் டேபிள் ஆர்டினரி கன்டினியூஸ் பில்டிங்ஸ்க்கு டெவலப் பண்ணது. ஸ்பெஷல் கேஸஸ்க்கு கிடையாது. இதுல வந்து நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அட்ஜஸ்டன்ட் ஸ்பேன்ஸ் வந்து அ ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பேன் வந்து நமக்கு 3 மீட்டராவும், இன்னொரு ஸ்பேன் 8 மீட்டராவும் இருந்துச்சுன்னா, இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த கோஎஃபிஷியன்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, லாங் ஸ்பேன்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா பெண்ட் ஆகும். ஷார்ட் ஸ்பேன் வந்து கம்மியா பெண்ட் ஆகும். ரைட்டா? ஷார்ட் ஸ்பேன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும். மொமெண்ட் வந்து ஷேரிங் வந்து ஈக்குவலா இருக்காது. ஸோ கோட் அஸ்யூம் என்ன பண்ணுது, எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணி தான் நமக்கு மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ குடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம இந்த மாரி கேஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் அபார்ட்மெண்ட்டோ இல்ல வந்து ஒரு ரெகுலர் பில்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லாப்ஸ்ல வந்து ஒரே மாரியான சைஸ் தான் இருக்கும். சரியா? ஸோ ஒண்ணு வந்து 4 மீட்டர் இருக்கு. இன்னொன்னு 4.02, 4.03 இந்த மாரி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 4 மீட்டர், 9 மீட்டர், 12 மீட்டர்ஸ் இந்த மாரி இருந்துச்சுன்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. ஆனா பிஹேவியர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3 கண்டிஷன் நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, யூடிஎல் லோடுக்கு தான் நம்ம வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளோர் ஃபினிஷ், லைவ் லோட், செல்ஃப் வெயிட் ரைட்டா? ஃப்ளோர் ஃபினிஷ், லைவ் லோட், செல்ஃப் வெயிட் இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் தான். அதனால கோஎஃபிஷியன்ட் மெத்தட் வந்து வொர்க் பண்ணும் இந்த இடத்துல. சப்போஸ் ஒரு ஒரு பில்டிங்ல வந்து பெரிய ஹெவி மெஷின் நீங்க வைக்கிறீங்க. அது வந்து கான்சன்ட்ரேட் லோட் ஆயிரும். மொமென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆயிடும். கோஎஃபிஷியன்ட் அக்யூரேட்டா இருக்காது. ஒரு அபார்ட்மெண்ட் பெட்ரூம்ல யூடிஎல் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாம். பிரிண்டிங் பிரஸ் இந்த மாரி பெரிய இடத்துல வந்து ஹெவி மெஷின்ஸ் இருக்கும். ஸோ அங்க வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வந்து தான் பண்ணா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து மெம்பர் திக்னெஸ். மெம்பர் திக்னெஸ் வந்து ஒரு ஸ்லாப் வந்து ஒரு ஸ்லாப் இருக்கு. இங்க எப்படி ரைட்? இன்னொரு ஸ்லாப் இப்படி இருக்கு. ஒரு ஸ்லாப் 150 எம்எம்மும் இன்னொரு ஸ்லாப் 100 எம்எம் இருந்தா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டிஃப்னஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸ்லாபோட திக்னெஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டிஃப்னஸ் இருக்கு. ரைட்? நமக்கு ஸ்டிஃப்னஸ் மேபி நெக்ஸ்ட் வியூஸ் நம்ம பார்ப்போம். பட் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ஸ்லாபோட திக்னஸ் பேஸ் பண்ணி, ஸ்லாபோட சைஸ் பேஸ் பண்ணி, வால்யூம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் சேஞ்ச் ஆகும். மொமென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். அதனால ஸோ கோஎஃபிஷியன்ட் அசம்ப்ஷன் வந்து நம்ம ஃபெயில் ஆயிரும். ஸோ ஐஎஸ் 456 ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்குதுன்னா, கோட் சேஃப் சைட்ல தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் மெத்தட் வந்து ஒரு ஷார்ட்கட். ஷார்ட்கட் யூஸ் பண்ணா அசம்ப்ஷன்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீங்க சும்மா அப்படியே யூஸ் பண்ணிற முடியாது. ஸோ ரியல் லைஃப்ல பண்ண மாரி ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்கும்போது, மீடியம் சைஸ் ஷர்ட் வந்து மீடியம் பெர்சனுக்கு தான் ஃபிட் ஆகும். 6 அடி மனுஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணணும்னா, அது ஃபிட் ஆகாது. கோஎஃபிஷியன்ட் மெத்தடும் அதே மாரி கரெக்ட் கண்டிஷன்ஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம இத யூஸ் பண்ண முடியாது.
ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கன்டினியூஸ் ஸ்லாப் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஸ்லாப்க்கு கோஎஃபிஷியன்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே சும்மா பண்ணிற முடியாது. ஸோ டைரக்ட்டா நம்ம டேபிள் 12 போயிட்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எல்லா செக்ஸும் பண்ணீங்கன்னா, அது தப்பு. ஸோ எதுக்கு எது யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கன்டினியூஸ் ஸ்லாப் தான். எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது எல்லா ஸ்லாப்ஸும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஒரே திக்னஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எடுத்து, அந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்போதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்.